இரு நீ கேளு, என்ன வேணா கேளுயா. ஓ நீ என்ன வேணா கேளு, நான் கரெக்டா பத்திரிகையாளர் தானே. நீ என்ன கேளு, அடி. ஆமா, உனக்கு கார்பரேட் விவசாயம் எனக்கு தெரியாது. ஆனா நீ இப்பதான் கட்சி ஆரம்பிச்ச ஒரு மகாநாடு போட்ட. நான் காலகாலமா இவ்வளவு விழுக்காடு நான் தனியா நின்று வாங்கிருக்கிறேன். நீ என்ன தேடின்னு வேணா சொல்லுவாங்க. தொகுதி பங்கீடுல பிரச்சனை வரும், சீட்டு கொடுக்குற பிரச்சனை வரும். இரும்பு பெண்மணி ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, அதனால ஆண்டவன் பறிச்சானது இல்லை, இல்ல அடுத்தவன் பறிச்சானது இல்லை. நான் அவங்களாம் இருந்தா அரசியலே தொடர முடியாது யாருமே. நோட் பண்ணிக்கா, 98 வந்தா எதிர்கட்சி, 98 எம்எல்ஏ வந்தா வருவார்ல. 98 எம்எல்ஏ தமிழ்நாடு முழுக்க 230 வந்தார்னா அவர் எதிர்கட்சிப்பா. வாய்ப்பே இல்லை ராஜா, அவர் சொல்ற பாணில நான் சொல்லுவேன். அவர் இன்னைக்கு வரைக்கும் தனியா தான் நின்னுக்கிறாரு. ஜாதி மதம் பேதம் என்று பார்த்தவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் மலையாளி, பிறந்தது இலங்கையில் கண்டியில பிறந்தாரு. ஆனா மலையாளின்னு அவர் முத்திரை கொடுத்தது